அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான 2 அசையா சொத்துக்களை முடக்கியதாக தனது எக்ஸ் தளத்தில் அமலாக்கத்துறை பதிவிட்டுள்ளது. வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் வைத்திலிங்கம். தற்போது அவர் OPS ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார். தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றுக்கு அபார்ட்மெண்ட் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கட்டித் தருவதற்கு திட்ட அனுமதி வழங்க வைத்திலிங்கம் அமைச்சராக இருந்தபோது 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. லஞ்சமாக பெற்ற பணத்தை தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் இருந்து கடனாக பெற்றது போல அவர் கணக்கு காட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த நிலையில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. 2 அசையா சொத்துக்களை முடக்கியதாகவும் எக்ஸ் தளத்தில் அமலாக்கத்துறை பதிவிட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை OPS தரப்பினருக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.